ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ப்ளசண்ட்டான ஈத் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போது என் ஹஸ்பண்டோட நேட்டிவான கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து மார்னிங் 7:30க்கு ப்ரேயர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 7:30 ப்ரேயருக்கு 7 o'clock தான் எந்திரிச்சு வேகமாக ரெடி ஆகி இப்போ நம்ம ப்ரேயருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் அவரோட கசின்ஸ் ஜிஷான் எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம ப்ரேயருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ 30 days ஆஃப் ஃபாஸ்டிங், நிறைய இபாதத் எல்லாமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நிறைவு செய்கிற மாதிரி ஈதுல் ஃபித்ர் ப்ரேயரோட தான் இன்றைக்கி ஈத் டேவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கிளம்பி வரும்போதே லேட் ஆகிடுச்சு. பாதி ப்ரேயர் வந்து முடிகிற டைமே ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வேகமாக ஜென்ஸ் தொழுகிற இடத்துக்கும் நாங்களும் வந்து லேடிஸ் தொழுகிற இடத்துக்கு வேகமாக போனோம். கோயம்புத்தூரில் இருக்க போத்தனூர் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு மேரேஜ் ஹாலில் தான் வந்து நாங்கள் வந்து பெருநாள் தொழுகைக்காக போயிருந்தோம். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே ஓப்பன் கிரவுண்ட் ஃபுல்லாக மாஷாலாம் நிறைஞ்சு அத்தனை லேடிஸுமே வந்து தொழுகிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நாங்கள் மேரேஜ் ஹாலோட டைனிங் ஹாலில் போயிட்டு நாங்கள் தொழுதுட்டு நல்லபடியாக வந்து கொஞ்சம் நேரம் பயான்லாம் கேட்டுட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஒரு வீட்டில் தொழுகிறத விட இந்த மாதிரி திடலில் போய் தொழுகும் போது நமக்கு ரொம்பவே ஹாப்பி அண்ட் சந்தோஷமாகவும் இருக்கும். தொழுது முடித்த மொத்த க்ரௌடும் இளநீ கடையை வந்து சூழ்ந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் பயங்கரமான வெயில். ஸோ டெய்லியுமே ஒரு இளநீ குடித்தாலுமே பத்தாது எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து வெயில் இருக்கிறதுனால ஹைட்ரேட்டிங்காக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ நாங்களுமே எல்லாருமே போய் ஃபேமிலியோட இளநியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பெங்களூரில் ரொம்ப லிமிட்டடான ஆளுங்க தான் இருக்கும். ஸோ ஈத் டேலாம் ரொம்பவே ட்ரையாக யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஈதுக்கு ஒன்று சென்னை ஒரு கோயம்புத்தூர் இந்த மாதிரி நாங்கள் போயிருப்போம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். தொழுகெல்லாம் முடிஞ்சு வந்து எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷஸை வந்து பரிமாறி ரொம்ப ஹாப்பி அண்ட் எப்படி சொல்கிறதுனே தெரியல, வேர்ட்ஸால் சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தது நிறைய பேர் வந்து ஊரில் இருப்பாங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், பெங்களூர், சென்னை, கேரளா அந்த மாதிரி நிறைய நம்மளால் இன்றைக்கி மீட் பண்ண முடியாத டிஸ்டன்ஸில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஈத் முபாரக் சொல்லி விஷஸை வந்து பரிமாறி ஆல்மோஸ்ட் வந்து ஈத் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ எல்லாருமே படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி வீட்டில் செய்யலை, வெளியிலேருந்து ஆர்டர் கொடுத்ததுனால பெருசாக யாருக்குமே வேலைலாம் இல்லை. நாங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம்.
ஆர்டர் பண்ண பிரியாணி எல்லாம் ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன, பிரியாணி வேட்டை தான். ஸோ எல்லாருமே வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே வந்து வெளியில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட்லாம் வரும்போதே அப்படியே குஷியாக வந்தார் பிரியாணி சாப்பிட போகிறோன்னு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஈதுக்காக. ஸோ அவங்கெல்லாமும் வந்துட்டாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து, கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே பிரியாணி வந்து சாப்பிட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். புயலுக்கு பின் அமைதி மாதிரி தான் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஈத் டே வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஈத் வந்து ஹஸ்பண்டோட பெரியம்மா வீட்டில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இப்போ வந்து ஈதெல்லாம் முடிஞ்சு நைட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ரீட்டைன் ஆகிருந்தாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம போயிட்டு நம்ம டேவை வந்து மாமாவோட வீட்டில் தான் வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஈத் டே விலாகும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டே ஃபுல்லாகவே ரொம்ப என்கேஜ்டாகவும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. எங்களோட ஈத் டேயில் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ ரம்ஜான் மந்த் நம்ம எத்தனை வந்து இபாதத் பண்ணியிருக்கோமோ அதை விட பல மடங்கு இயர் ஃபுல்லாக வந்து நிறைய இபாதத் பண்ணி ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த விலாக் அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, அதையுமே வந்து பாருங்கள். ஃபைனலாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு எங்களோட ஈத் டேவை வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஹாப்பியாக நிறைவு செய்கிறோம். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கோயம்புத்தூரில் இன்னும் நம்ம நிறைய இடத்துக்குலாம் போயிருந்தோம். சின்ன விலாக்ஸ் எல்லாம் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அன்டில் தென் signing out.